ஓகே. இந்த ஜூம் மீட்டில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். என் பெயர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேர் வந்து பானுமதி. நான் சென்னையில வசிக்கிறேன். இங்க ஸ்பீட் கேஷ்ல வந்து சிஸ்டம் ப்ரமோட்டரா நான் இருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், நம்ம ஒரு பொருளாதாரத்தை நோக்கி அதனுடைய அதுக்கான விளக்கம் இங்க கிடைக்கும்ன்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சிஸ்டத்துல பிபிஐ ஸ்பீட் கேஷ், அதாவது பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அறக்கட்டளை இணைந்து செயல்படும் பிபிஐ ஸ்பீட் கேஷ் திட்டத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் இங்க. அதனால உங்களுடைய எண்ணத்தை வந்து இங்க கொஞ்ச நேரம், ஒரு 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 3/4 மணி நேரம் உங்களுடைய எண்ணத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? நல்லதே நடக்கும் அறக்கட்டளை மூலம் இணைந்து செயல்படும் பிபிஐ ஸ்பீட் கேஷின் மூலமாகவும் பானுமதியாக நான் அந்த ஸ்பீட் கேஷின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளாதாரத்துக்கு என்ன விஷயம், என்ன நம்ம தேடுதல் கொண்டு ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைய பொருளாதாரத்துக்காக நம்மளுடைய இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் மாச கடைசி வரத்துக்குள்ள ஒரு கைக்கு வரதுக்குள்ளறிய அது செலவாயிடுது. அப்ப அதை பீட் பண்ணி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம சைட்ல ஒரு நெட்ஒர்க்கோ இல்லைன்னா ஏதோ பிசினஸ் நம்ம கொண்டு போறதுக்காக நம்ம உள்ள ஏதாவது ஒரு சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிபிஐ ஸ்பீட் கேஷ். இங்க பாத்தீங்கன்னா டொனேஷன் கான்செப்ட்ல தான் இந்த சிஸ்டம் இயங்குது. இந்த சிஸ்டத்துல டொனேஷன் கான்செப்ட்ல எப்படி இது இயங்குது, இதனுடைய திட்டம் என்ன, அதை பத்தி தான் நீங்க இங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கிறீங்க. இத தெரிஞ்சுக்க உங்களை கூட்டணும் அந்த நபரை கண்டிப்பா இந்த திட்ட விளக்கம் முடிஞ்சவன அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கண்டிப்பா நன்றின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா இந்த திட்டத்துல வந்து அவ்வளவு விஷயங்கள் நல்லதா கொடுத்திருக்காங்க. அதை நீங்க நம்ம அறிஞ்சிக்கதான் இங்க வந்திருக்கிறோம். உங்களோட சேர்ந்து நானும் இன்னும் அதிகமான விஷயங்களும் தெரிஞ்சுக்க போறேன். ஓகேங்களா? இந்த திட்டத்தை யார் நம்மளுக்கு வந்து சொல்ல வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேலூரை சேர்ந்த வித்யா பாபு மேடம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த திட்டத்தை பத்தி சொல்ல போறாங்க. சரிங்களா? அவங்களுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பிசினஸ்ல 10 வருட அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த 10 வருட அனுபவம் இங்க இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளவு விஷயத்த அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த திட்டம் எவ்வளவு வந்து உண்மையாவும் நேர்மையாவும் நடக்குதுன்றத அவங்க தெளிவா அழகா இந்த திட்டத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல போறாங்க. அதை நம்ம வந்து கேட்டு இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். வித்யா மேடம், வித்யா மேடத்தை வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க மேடம். தேங்க்யூ மேம். என்னுடைய நேம் வந்து வித்யா பாபு. நான் வெள்ளூர்ல இருந்து இந்த ஜூம்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஒன் செகண்ட், குட் ஈவினிங் டு ஆல். இப்ப இந்த ஜூம்ல வந்து என்னை பியூட்டிஃபுல்லா வெல்கம் பண்ண பானுமதி மேம்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த பிபிஐ ஸ்பீட் கேஷ் பத்தி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண பீப்புள் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இது வந்து லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்ன அப்படின்றது இந்த ஒரு 1/2 hour செக்ஷன் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து பணம் இழந்துட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை திரும்ப அடைக்கக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நம்ம லைஃப்ல வந்து திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் வந்து டைம். அந்த டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வேல்யூபிளா வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதை எப்படின்றத இந்த 1/2 hourல வந்து நீங்க கேட்டுக்கிட்டு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த 1/2 hour நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பேசுற இந்த விஷயத்த வந்து லிசன் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸா வைங்க. குழந்தைங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்க வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்க வந்து நல்ல டவர் இருக்க இடத்துல உட்காந்து இந்த பிபிஐ ஸ்பீட் கேஷ் உடைய எக்ஸ்பிளனேஷன் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஒன் செகண்ட் வந்து நான் உங்க எல்லாரையுமே வந்து பிபிஐ ஸ்பீட் கேஷ் ஃபேமிலிக்கு வந்து வெல்கம் பண்றேன். பிபிஐ ஸ்பீட் கேஷ் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupees நீங்க டொனேஷன் கொடுத்து நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த சிஸ்டம் உடைய ஓன் பாஸ் அப்படின்னாக்கா என்ன, ஒரு 1000 rupees கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓன் பாஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கும். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு லேட்டர் பார்ட் வந்து புரியும். அது மட்டும் இல்லாம இந்த பிபிஐ ஸ்பீட் கேஷ் மூலியமா உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரமோஷன் இருக்கு. அதை பத்தியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த பிபிஐ ஸ்பீட் கேஷ் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓன் பிசினஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா,
அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த பிசினஸ்க்கும் நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஷ்லயும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வந்து கம்பெனி கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து தனி ஒரு நபர் வந்து ஓனர் கிடையாது. இதுக்கு ஒரு ஆபீஸ் அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம தான் நம்மளுடைய பிபிஐ ஸ்பீட் கேஷ் உடைய ஓனர். அதனால இதுக்கு தனியா ஒரு ஆபீஸ் கிடையாது. ஆபீஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கணும். பட் ஆனா இதுல ஆபீஸ் இல்ல, அதனால ஒரு சர்வீஸ் சென்டரும் கிடையாது. இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ப்ராடக்ட் சேலிங் அந்த மாதிரி பிசினஸும் இது கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல ஹெல்பிங் சிஸ்டம் மட்டும்தான். இது 100% வந்து டிரான்ஸ்பரன்சி, அதாவது வந்து இதுல ஒளிவு மறைவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம 100% வந்து சிஸ்டம் ஒர்க், 100% வந்து பீப்புள் டு பீப்புள் வந்து அப்ரூவ் மெத்தட். அதாவது வந்து மத்த பிளானுக்கும் நம்ம பிளானுக்கும் இருக்க ஒரு அம்சம், சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 rupees வந்து குளோபல் லெவல்ல நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு உள்ள வரும்போது இத வந்து நீங்க ஒரு 53 மடங்கா வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 53 1,53,500 ரூபாய் வரலும் நம்ம வருமானமா இதை பெறலாம். இதுல வந்து வெறும் 4 லெவல் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த 4 லெவல்ல வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நம்ம திரும்ப உதவி பண்ண போறோம். இதுல வந்து 8 மடங்கா நம்மளுக்கு ரீபர்த் ஐடி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப இதுல வந்து நம்ம டைரக்டா இன்ட்ரோ இருக்க மாதிரி நம்ம யாராச்சும் இன்ட்ரோ பண்ணோம் அப்படின்னாக்கா இதுல வந்து அவங்களுக்கு ஒரு 12,500 ரூபாய் நேரடி வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதுவும் நம்மளுக்கு 8 மடங்கா நம்மளுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது எப்படின்றது இந்த 4 லெவல்ல வந்து நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எல்லாரும் வந்து இந்த ஸ்கிரீனை வந்து கொஞ்ச நேரம் அட்டென்டிவா கவனிங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 4 லெவல், இந்த 4 லெவல் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப் அப்படின்னா உதவி கொடுங்கள் உதவி பெறுங்கள். அதாவது வந்து இப்ப நம்ம குளோபல் லெவல்ல வந்து ஒரு 1000 rupees வந்து ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம உள்ள வந்திருப்போம். அதே மாதிரி ஒரு குளோபல் லெவல்ல 1000 rupees ஹெல்ப் பண்ண 2 நபர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு 2000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நபர் இருந்து 1000 விகிதத்துல 2 நபருக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். இந்த 2000 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 1500 வந்து நம்ம திரும்ப ரீஹெல்ப் பண்ணிடுவோம். அதாவது அடுத்த லெவலுக்காக ஹெல்ப் பண்ணிடுவோம். இது எப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மூலமா தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளுக்கும் இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இல்ல பேலன்ஸ் வந்து ஒரு 500 rupees இருக்கும். இந்த 500 rupees வந்து உங்களுடைய ப்ராஃபிட். ரெண்டாவது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1500 rupees வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு 4 பேர் ஒருத்தருக்கு 1500 இன்டூ 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6000 rupees வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த 6000ல வந்து ரெண்டாவது ஹெல்ப்பா நம்ம ஒரு 2500 ரூபாய் வந்து மறுபடியும் ஹெல்ப் பண்ண போறோம். இதுவும் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மூலயமா நம்ம பீப்புளுக்கு கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு 8 மடங்கா ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்ப நம்ம ஒரு ஐடி வந்து 1000 rupees வந்து குளோபல் லெவல்ல ஹெல்ப் பண்ணிட்டு உள்ள வந்திருப்போம். அதே மாதிரி இன்னொரு ஐடி வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். அதுக்கு ஒரு 1000 rupees சிஸ்டம் மூலயமா நம்ம கொடுப்போம். நம்மள இன்டர்வியூ பண்ணாங்க இல்லைங்களா, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு, நீங்க வாங்க இந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்களா. அவங்க வந்து நம்ம ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறோம். அந்த ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிஸ்டம் மூலமா ஒரு 500 rupees நம்ம அவங்களுக்கு போற மாதிரி நம்ம சிஸ்டம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல உங்க அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2000 இருக்கும். இந்த 2000 அப்படின்றது வந்து உங்களுடைய ப்ராஃபிட். அதாவது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஒரு 1000 உள்ள என்ட்ரி ஆகி உள்ள வந்திருப்போம். இந்த இடத்துல நம்ம 2 மடங்கா எடுத்துட்டு இருக்கோம். இப்ப மூணாவது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் விகிதத்துல 8 பேர் மூலயமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் 20,000 நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 20,000த்துல வந்து பாத்தீங்கன்னா 10,000 வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம். அதாவது வந்து உதவியா கொடுத்துருவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ரீபர்த் ஐடி வந்து கிரியேட் ஆகும். அந்த 2 ரீபர்த் ஐடிக்கு வந்து நம்ம சிஸ்டம் மூலமா 2000 ரூபாய் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்மள இன்ட்ரோ பண்ண நம்ம ஸ்பான்சருக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்துருவோம். பேலன்ஸ் இருக்க 6000 வந்து உங்களுடைய ப்ராஃபிட். இங்க பாருங்க, நம்ம ஒரு 1000 rupees உள்ள கொடுத்துட்டு வந்துட்டோம். இது வந்து 6 மடங்கா நம்ம கைக்கு வந்துடுச்சு. இப்ப உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோன்றது இந்த 3rd லெவல்லே தெரிஞ்சிடும். இந்த 4வது லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க யாருக்குமே திரும்ப ஹெல்ப் பண்ணவே வேண்டாம். இதுல வர அமௌண்ட் மொத்தமே உங்களுடைய ப்ராஃபிட் தான்.
இப்ப வந்து நீங்க 10,000 வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 10,000 16 பேர் ஒருத்தர்கிட்ட இருந்து 10,000 16 நபர்கள் கிட்ட இருந்து 1,60,60,000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 8 ரீபத் ஐடியில 3 ரீபத் ஐடி பார்த்துட்டோம். இந்த இடத்துல 5 ரீபத் ஐடி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். டோட்டலா 8 ரீபத் ஐடி, அதாவது 8 மடங்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி நம்மள இன்ட்ரோ பண்ண நம்மளுடைய ஸ்பான்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10,000 வந்து சிஸ்டம் மூலயமா அவங்களுக்கு ஹெல்ப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,45,000 வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். இது வந்து நம்மளுடைய ப்ராஃபிட். டோட்டலா இந்த 4 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 1,53,500 ரூபாய் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிருப்பீங்க. இது உங்களுடைய ப்ராஃபிட். இது வந்து இவ்வளவு மட்டும்தான் எனக்கு கிடைக்குமா அப்படின்னாக்கா, இப்ப நீங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்ம 2 பேருக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க 2 பேருக்கு உதவி கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 12,500 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படின்றது நான் உங்களுக்கு லேட்டர் பார்ட் சொல்றேன் நானு. இப்ப நம்மளுக்கு 8 ரீபத் ஐடி கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த 8 ரீபத் ஐடியிலுமே 1,53,500 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 8 ரீபத் ஐடியும் 8 மடங்கா பெருகி 64 ஐடியா திரும்பவும் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அந்த 64 ஐடியிலுமே வந்து 98 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து வெறும் வந்து ஒரு 12,500 ரூபாய் நம்ம இன்ட்ரோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு தோணுதோ, நீங்க உதவி பண்ணா என்ன பெனிஃபிட்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து 6,25,000 ரூபாய் இதுல கிடைக்கும். இந்த 50 நபரோட இன்னொரு 50 நபரை நீங்க இணைச்சிங்க அப்படின்னாக்கா நீங்க தான் சிஸ்டம் டைரக்டர். உங்களுக்கு வந்து 12,50,000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல கிடைக்கும். இத வந்து 8 மடங்கா நீங்க போட்டுக்கிட்டே போகலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்ட் இன்கம் நம்மளுக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் புரிஞ்சது நீங்க கேட்டுட்டு நான் இந்த சிஸ்டம்ல வந்து இணையறேன் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும்தான். இப்ப இந்த ஐடியை நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்ப எப்பவுமே நம்ம லாக் ஓபன் பண்றதுக்கு ஒரு கீ இருக்கும் இல்லைங்களா, அந்த கீ வந்து ஒரு 20 ருபீஸ். அந்த கீ வாங்குனீங்க அப்படின்னா தான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் உடைய லாக் வந்து ஓபன் பண்ண முடியும். அந்த லாக் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து நீங்க ஒரு 1000 ருபீஸ் வந்து யாருக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு காமிக்குதோ அவங்களுக்கு வந்து நீங்க டொனேட் பண்ணிடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நிமிஷம், அப்பதான் நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து சீக்கிரமா வந்து நேரடியா வந்து இணைய முடியும். இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுல சேரணும் அப்படின்னா சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்க உங்களுடைய நேம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய மொபைல் நம்பர். இப்ப இந்த மொபைல் நம்பர் வந்து இருக்கு, அதுல ஜிபே இருக்கு அப்படின்னா ஜிபே நம்பர், போன் நம்பர், பேடிஎம் நம்பர், இது எல்லாமே நீங்க கொடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு உங்களை இன்ட்ரோ பண்ணவங்க கிட்ட ஒரு 20 ரூபாய் நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த 1000 ருபீஸ் யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்களே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எல்லாமே அவங்களே சொல்லி தருவாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதுங்க. பட் ஆனா எனக்கு டெய்லி ஏதாச்சும் வருமானம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்காக புதுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்ல 40 லெவல் இன்கம் பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த இன்கம் வந்து பீப்புள் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் வந்து சொல்ற மாதிரி நொடிக்கு நொடி பணம் அப்படின்னு சொல்றோம். அந்த நொடிக்கு நொடி பணத்தை வாங்கி அதையுமே வந்து நம்ம பீப்புள் எல்லாம் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே ஐடி போட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்களும் அதை வந்து டைரக்டா பார்க்கலாம். இப்ப அந்த 40 லெவல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நபரை வந்து நீங்க இன்ட்ரோ பண்ணிருப்பீங்க. இந்த 40 லெவல் இன்கம் பிளானுக்கு நீங்க உள்ள வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீ ஆன ஒரு 30 ரூபாய் கொடுத்து கீயும் வாங்கிட்டு வேலட் கீயும் வாங்கிட்டு வேலட் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து நீங்க திரும்பவும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 1030 ருபீஸ் நீங்க வேலட் பாயிண்ட்ஸை வந்து வாங்கிட்டு நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கான வேலட் அப்படின்னா ஒரு பர்ஸ், அதுதான் வேலட். அந்த வேலட்டை வந்து நீங்க எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றத நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைரக்ட் லெவல்ல நீங்க 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா,
அந்த 2 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு நபர் மூலயமா நம்மளுக்கு அவங்க 1000 rupees பேலட் பாயிண்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 500 rupees வந்து டைரக்டா கிடைக்கும். 2 பேர் விகிதத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 2வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 50 ரூபாய் அப்படின்ற விதத்துல 4 பேர் உங்களுக்கு கீழே இப்ப இந்த 2, 4, 8 அப்படின்னு வரும் இல்லைங்களா, அந்த 4 பேர்ல வந்து 200 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3வது லெவல்ல வந்து 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேர்ல வந்து ஒரு நபர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த 8 வந்து 30 ரூபாய் வகுத்தோம் பெருக்கணும் அப்படின்னா 240 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரிதான் இந்த 40 லெவல் இன்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இது வந்து 2 பேருக்கு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டரா ஒரு 12 பேரு ஒரு 25 பேரெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேருக்கு நான் எக்ஸாம்பிள் தரேன். இப்ப நீங்க இன்ட்ரோ பண்ண 2 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர்ல வந்து 500 கிடைக்கும்னு சொன்னேன். அடுத்து நீங்க டைரக்ட்ல இன்வைட் பண்ற 3வது நபர் 4வது நபர்கள் கிட்ட இருந்து ஒரு நபர் கிட்ட இருந்து 300 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கும். இன்னும் நீங்க 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 × 300 × 600 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க 12 பேர் இன்ட்ரோ பண்ணீங்க அப்படின்னா 10 பேர் போட்டுக்கோங்க. அப்ப என்ன வருதோ அதுதான் உங்களோட டோட்டல் ப்ராஃபிட். அதே மாதிரி 2வது லெவல்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நபர்கள் கிட்ட இருந்து 100 ரூபாய் கிடைக்கும். அப்ப ஒரு நபர் கிட்ட இருந்து 100 ரூபாய் கிடைக்கும். அப்ப 4 நபர்கள் கிட்ட இருந்து 400 ரூபாய் கிடைக்கும். இதையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல வந்து அப்படியே டேலி பண்ணிட்டே வர வேண்டியதுதான். இதுதான் நம்மளுடைய வேலட் பாயிண்ட்ஸ். இவ்வளவுதான் நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு 5 இயர்ஸ்ல வந்து லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த 5 இயர்ஸ்ல லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான நிறைய பிளான்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை மூலமா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நானு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ரன்னிங்ல இருக்கு. 2வது ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோ, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஜூம்ல கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோ பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 3வது பிளான் வந்து பாத்தீங்கன்னா எம்பவர் சொல்யூஷன், அத பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம விமன்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்காக விமன்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராமும் இதுல இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லா வெல் செட்டில்ட் ஆயிட்டு இருக்கோம். இது வந்து ஆல் இஸ் என்ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இதுவுமே வந்து அப்கமிங் நம்மளுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் எல்லாருக்கும் சொன்ன லாஸ்ட் 5 minutes உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் சொன்ன இந்த ப்ரமோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா நீங்க ஐடி போட்டு உள்ள வந்த பீப்புளா இருக்கட்டும், ஆல்ரெடி ஐடி போட்டு இருக்க பீப்புளா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ப்ரமோஷனுக்கு நீங்க குவாலிஃபை ஆக போறீங்க. இது என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொலீக்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு 12 நபரை வந்து நம்ம டைரக்ட்ல இன்ட்ரோ கொடுத்து சிஸ்டம் ப்ரமோட்டரா ஆனீங்க அப்படின்னாக்கா ஊட்டி அச்சீவ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்ம சிஸ்டம்ல. எல்லாரும் நினைக்கலாம் ஊட்டி வந்து நம்ம அப்பப்போ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம டீமோட போகும்போது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இப்ப இந்த ஊட்டியில நம்மளுக்கு என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 day மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிபிஏ ஸ்பீட் கேஷ் பிபிஏ கிரிப்டோ பத்தி நம்மளுக்கு ஃபுல்லா வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் எல்லாருமே அங்க வருவாங்க. நீங்க எல்லாருமே பார்த்து உங்களுடைய டவுட்ஸ் எதுனா இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 days வந்து ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். அது என்னென்ன அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபேமஸ் அமெரிக்கா அகிலோ ஜான்சன், அதாவது வந்து மேஜிக் ஷோ வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம கரகம் சுரேஷ் அவருடைய டான்ஸ் ப்ரோக்ராமும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம்ல வந்து ஜிகே சாமி சார் அவருடைய பட்டிமன்றமும் வந்து இதுல அவைலபிளா இருக்கு இந்த 2 days ப்ரோக்ராம்ல. அது மட்டும் இல்ல, நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஷ் உடைய லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து சங்கர் சார் நம்ம சாரும் வந்து டான்ஸ் வந்து பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேம்பிங்கும் இருக்கு, ஃபயர் கேம்பிங்கும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல வந்து காக்டெயில் பார்ட்டிஸும் இருக்கு.
இந்த 2 days வந்து, அதாவது இந்த 3 days நீங்க இருக்க போறீங்க. அந்த 3 daysல வந்து பாத்தீங்கன்னா 1 day வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து பிபிஎஸ் ஸ்பீட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இருக்க 2 days வந்து பாத்தீங்கன்னா சைட் விசிட்டிங் எல்லாமே இருக்கு. இப்ப இந்த எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் நீங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு 12 பேரை வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா ஊட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இது வெறும் 500 பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்குள்ள வர்றதுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாதி பீப்புள் இதுல முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கே போயிட்டு உங்க இன்ட்ரோ பண்ண லீடர் கிட்ட இந்த அச்சீவ்மெண்ட்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணணும், ஊட்டிக்கு போறதுக்கு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்லயே நான் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், ஐடி ப்ரூஃப் எல்லாமே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ஃபேமிலியில உங்களையும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப அட்டென்டிவா லிசனிங்கா கவனிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேபி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை இன்ட்ரோ பண்ண உங்க லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. உங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4:30க்கு நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை மூலமா, அதாவது வந்து மருந்தில்லா மருத்துவத்தை பத்தி நம்ம ஜி.கே. சாமி சார் வந்து சொல்லி தராரு. அதை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய லீடர்ஸ் வந்து அந்த ட்ரைனிங்ல இருப்பாங்க. ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நீங்க லீடர்ஸ் கிட்ட உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டைரக்டா கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஐடி உள்ள என்ட்ரி பண்ணிட்டு நீங்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ஃபேமிலியோட மெம்பரா ஆகிட்டு நாளையில இருந்து நீங்க ஃபேமிலியோட ஜாயின் ஆயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்து இவ்வளவு நேரம் லிசனிங்கா இருந்தவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. பேக் டு எம்சி. தேங்க்யூ வித்யா மேம். சூப்பரா அழகா தெளிவா நம்ம ஸ்பீட் கேஷை பத்தியும் ஸ்பீட் கேஷ் உள்ள சத்தியங்கள் பத்தியும் அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. நண்பர்களே, நீங்க வந்திருக்கிறீங்க இந்த சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்தா, இந்த சிஸ்டத்தை பத்தி நல்ல அழகா தெளிவா சொன்னாங்க. அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க உங்களை கூட்டு வந்த நபர்கிட்ட சிஸ்டத்துல என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நீங்க கொடுத்துட்டு உங்களுடைய ஐடியா நாளைக்கு காலையில சிஸ்டம் வந்து 6 to 8 தான் ஓப்பனிங்ல இருக்கும். காலையிலே முதல் வேலையா உங்க கூட்டு வந்த நபர்கிட்ட உங்க டீடைல்ஸ கொடுத்து உங்கள் ஐடியா இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் உடனே பண்ணணும்னு சொல்றேன், இங்க சீனியாரிட்டி முக்கியம். புரியுதுங்களா? இங்க வந்து 3 மாதத்துல 20,000 நபருக்கு மேல இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் பேமெண்ட் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. 4th லெவல் பேமெண்ட்டும் எடுத்துட்டு இங்க ரன்னிங்ஸ்ல போயிட்டு இருக்கு. அப்ப அந்த விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுட்டா இப்ப நீங்க அந்த காலதாமதத்தை பண்ணாம உங்க லீடர் கிட்ட உங்க டீடைல்ஸ கொடுத்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரி, நாளைக்கு கிரிப்டோ பத்திய டீடைல்ஸ் இருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் கிரிப்டோ போயிட்டு இருக்கு. அந்த டீடைல்ஸ் பத்தி நாளைக்கு மீட்டிங்ல இதே டைம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 8 o'clock நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த டீடைல்ஸ பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இந்த சிஸ்டத்துடைய வெளிப்படைத்தன்மை வந்து காலையில 4 to 4:30 to 5 வந்து மருந்தில்லா மருத்துவமும், 5 to 6 வந்து இந்த ஸ்பீட் கேஷ்ல என்னென்ன திட்டம்லாம் இருக்குது அதை பத்தி வெளிப்படைத்தன்மையும் என்ன நடந்துகிட்டுன்ற விஷயத்தையும், அப்புறமா லீடர்ஸ் எல்லாம் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயத்தையும் அங்க வெளிப்படையா பேசுறாங்க. அதையும் நீங்க காலைல வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த சிஸ்டத்தை அழைத்து வந்த நபருக்கு உடனே நன்றி தெரிவிச்சு உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள இந்த சிஸ்டத்துல இணையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு வேடன் அம்பை குறி வைத்துக் கொண்டிருக்கிறார்.